ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 62 வயசு லேடி ஒரு ஹார்ட் அட்டாக் நடந்து தன்னுடைய ஹார்ட்டில் இருக்கிற சதை கிழிஞ்சி ஹார்ட் பீட் கம்மியாகி பல்ஸ் ரேட் கம்மியாகி பிபி கம்மியாகி ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில நம்ம எமர்ஜென்சி பண்ணாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக பல நேரங்களில் இறந்துருவாங்க. ஸோ இவங்களை இமீடியட்டாக நம்ம கேத் லேப் கொண்டு போய் கால் வழியாக போய் ஒரு ஹார்ட்டில் அந்த கிழிஞ்ச இடத்த ஒரு அடைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் வச்சு அடைச்சி அவங்களோட பிபி அவங்க பல்ஸ் ரேட் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர் டிவைஸ் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் செப்டல் அதாவது கிழியக்கூடிய பகுதிகள் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்ல நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் 99% இறந்துருவார்கள். ஓகே, இதுதான் எப்போதுமே யூஸ்வலாக வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை யூஸ்வலாக சர்ஜரி எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுன்றது காலங்காலமாக செய்யக்கூடிய விஷயம். பட் ஆனால் இந்த பேஷண்ட்டை நம்ம டிவைஸ் க்ளோஷர் அதாவது கால் வழியாகவே போய் அந்த டிவைஸ் வச்சு அதை மூடி இப்போ அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி வரும்போதும் நலமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் அவங்களுடைய பேர குழந்தைகளோட வேலைகளையும் தன்னால் சேர்த்து செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு செகண்ட் பர்த், அதாவது இறந்து பிழைத்ததுக்குரிய ஒரு 2வது வாழ்க்கையாக அதை அவங்க கருதுறாங்க.